Hi friends, welcome to our channel Kalam Stream Achievers. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டார்கெட் 2024 கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளோட Telegram சேனல்ல போயிட்டு இருக்கு. Telegram சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இயல் 3 முதல் கேள்வி விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று கூறும் நூல் எது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் திருமுருகாற்றுப்படை. நீங்க லாஸ்ட்ல உங்களுடைய பேர் என்ன, நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்றதை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. திருமுருகாற்றுப்படை அப்படின்றத ஆன்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா குறிஞ்சி அப்படின்றது குறிஞ்சி அப்படின்னாலே வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்றது. முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும் அந்த பிளேசஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ மலை அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி வந்து முருகனுடைய அறுபடை வீடுகள் இருக்குள்ள அதில் பாதி எதில் தான் இருக்கும், மலை மேலே தான் இருக்கும். ஸோ மலை மேலே இருக்கக்கூடிய கடவுள் வந்து முருகன். ஸோ வந்து மலையும் மலை சார்ந்த இடம் சார்ந்து வந்தால் முருகன் வரும். அப்போ முருகாற்றுப்படைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி தோடர் இனத்தை குறித்த கீழ்கண்ட எந்த கூற்று தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தோடர் இனத்தவர் நீலகிரியில் வாழ்பவர், பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள், எருமை கொட்டில்களை சுற்றி மதில் சுவர்களை அமைத்திருந்தனர். இதில் வந்து எந்த கூற்றானது தவறுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்னு பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கூற்றுகளும் சரிதான். ஓகேங்களா? இவங்க யார் அப்படின்னா பழங்குடியின இனத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பழங்குடியின இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நீலகிரியில் வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீலகிரிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி தான். ஓகேங்களா? அடுத்தது பால் எருமை கொட்டில்களை வந்து புனித இடமாக கருதுபவர்கள் தான் யார் அப்படின்னா இந்த தோடர் இனத்தவர். பழங்குடியினர் அப்படின்னாலே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கும் பழங்குடியினருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அடுத்துன்னு ஓடிட்டு இருப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இயற்கை தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தனக்கு தேவையானதுக்கு அளவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பழம் போடுங்கிறதா இருக்கட்டும், இயற்கை கிட்ட இருந்து தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக எடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ மனுஷங்கள்ட்ட இருந்து கையேந்தி ஏதாச்சும் வாங்கினா கூட அவங்க என்ன நினைப்பாங்களா, நம்ம வந்து பூமி தாய்கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். இது நம்ம பூமி தாய் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எப்பயுமே பழங்குடியினரை வந்து அவங்க கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சரி நமக்கே தோணும். ஓகேங்களா? ஆமாம், பூமி தாய் தானே நமக்கு கொடுக்குது, பூமி தாய் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது, பூமி தாய்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றதான் பழங்குடியினருடைய கண்ணோட்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். எருமை கொட்டில்களை சுற்றி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மதில் சுவர்களாக அமைச்சிருந்தாங்க. அதுலேயே தெரியுது அவங்களுடைய எருமை கொட்டில்களை அவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து பாதுகாக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்றது மதில் சுவர்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்தே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்க்கலாம். மதில் சுவர் அப்படின்னு சொல்லி வரவும் சொல்கிறேன். சுவர் அப்படின்னா இப்போ நம்ம சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம்னா செல் சுவர் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான கேள்வி செல் சுவர் அப்படின்றது தாவர செல்லில் இருக்குமா விலங்கு செல்லில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மூன்றாவது கேள்வி தமிழில் கோட்டை கோடு என அழைக்கப்படும் இடம் தோடா மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர்னு பார்க்கலாம். ஆன்சர் குவாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா வாட்ன்றதை வந்து வாட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷில் வாட் அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்பாங்களா, இங்கிலீஷில் கேட்டோன்னு தோடா இங்கிலீஷ்லாம் கேட்குறாருப்பா அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா, சும்மா பேச்சு வழக்கில் பேசுவாங்களா. இது நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூவை என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையானதை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோட்டை அப்படின்னா வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மலையாளம். ஓகேங்களா? நமக்கும் அவங்களுக்கு எப்பயுமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம டைனி எழுதுறோம், அவங்க டான் எழுதுறாங்க. இது மட்டும் தான். அப்போ சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அப்போ அது மலையாளம்னு ஈஸியாக கேஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோட்டை லாஸ்ட் எழுத்து தான் எப்பயுமே சேஞ்ச் ஆகும். ஸோ டேன் இருக்கா, டேனா என்னது இங்கிலீஷில் டேனா பகல்னு அர்த்தம். ஸோ பகலில் வந்து நமக்கு கண்ணு நல்லா தெரியும். அப்போ கன்னடம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் குவாட் அப்படின்றதா அதுக்கான ஆன்சர். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்போ கோட்டை கோடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே. இந்த கொஷின் தான் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேகார் கோட்டை வந்து யாருடன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நான்காவது கேள்வி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா? இவர் ஒரு பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா இந்திய ஆட்சி பணி அதிகாரின்ற மாதிரி தான். அதை தான் பான்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. காவடி சிந்து அப்படின்னா அவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வேறு அண்ணாமலைன்றவங்க. சரி, ஓகேங்களா? மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து லாஸ்ட்டில் நான் ரிவைஸ் பண்ணுறேன் யார் என்னென்ன இதுக்கு வருவாங்கன்னு. இப்போதைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 28 ஆண்டுகளாக வந்து அந்த இடப்பெயராய்வில் இவர் ஈடுபட்டுட்டு வராரு. அது ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம்.
சென்னி குலநகர் வாசன் என்னும் சொல்லில் குறிப்பிடப்படும் தெய்வம் யார்? சென்னி குலவாசன், குலநகர் வாசன் சொல்லிட்டு ஒரு அடிகள் கொடுத்துட்டு அதில் குறிப்பிடக்கூடிய தெய்வம் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முருகனை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இது காவடி சிந்து அப்படின்ற பாட்டில் இருக்கும். ஸோ அது இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெசன், நல்லா தெளிவாகவே வந்து என்ன பண்ணணும் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் சொல்கிறேன். முருகன் அப்படின்றது எந்த நிலத்துக்குரிய தெய்வம்னு பார்த்தோம்? குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம். ஓகேங்களா? ஸோ முருகனுக்கு குறிஞ்சி நிலம்னு வந்தால் குறிஞ்சி கிழவன் வந்து அது திருமுருகாற்றுப்படைன்னு சொல்லிட்டு அங்கே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் முருகன். அப்போ வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய மக்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், 6வது கேள்வி, மாதே இலக்கண குறிப்பு தருக. மாதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விழி அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? மாதேனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விழி அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? இது வந்து அழைக்கும் பொருளில் வரும். ஓகேங்களா? அழைக்கும் பொருளில் வந்தாலே எந்தெந்த அழைக்கும் பொருளில் வருதோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெளித்தொடர் தான். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா வாதே சொல்வன் மாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இந்த அடிகள் வந்து முடியும். ஓகேங்களா? அதனால இது வந்து என்ன அப்படின்னா வெளித்தொடர் அழைக்கும் பொருளில் இருக்கிறதுனால. 7வது கேள்வி பார்க்கலாம். அம்மவாளி தோழி நம்மூர் எந்த நூலின் அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகையுடைய அடிகள் தான் வந்து அம்மவாளி தோழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா தோழி நீங்க வா, அதான் அம்மவாளி தோழி அப்படின்னா என்ன அர்த்தம்? தோழி நீங்க வா, நீ வாளி அப்படின்னு அர்த்தம். வாளினா நல்லா வாழணும் அப்படின்றதா அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, நம்மூர் அப்படின்னா நான் நிறைய ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை கேளு அப்படின்ற மாதிரி சும்மா கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது குறுந்தொகை, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? அம்மா வாளி தோழி, அம்மா அப்படின்னா அம்மா. ஓகேங்களா? அம்மா கிட்ட தான் எந்த தொகையாக இருந்தாலும் நம்ம கேட்போம். தொகைன்னா என்னது? அமௌண்ட்டை நம்ம கேட்போம். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் குறுந்தொகை அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டாக கேளுங்க. அவங்களால அப்போ தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளையும் இல்லை பார்த்துக்கிறாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கலித்தொகையான்னு சொல்லிட்டு குழப்பிடக்கூடாது. அதுக்காக தான் குறுந்தொகை. அம்மாட்ட கேட்கறது எப்பயுமே அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அடிகள் கொடுத்துருக்காங்க. இது எந்த நூல் கேட்டிருக்காங்க. இப்போ போனதுக்கான ஒரு இது குறுந்தொகையின் அடிவரையறை என்ன? ஓகேங்களா? சிற்றலை என்ன, பேரலை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்வது அமிழ்தம் இயைவது ஆயினும்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அடிகள்னே சொல்லலாம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா உண்டால் அம்ம இவ்வுலகம் அப்படின்னா இந்த உலகம் சாப்பிடக்கூடிய இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் அப்படின்னா வந்து கிடைக்கிறது அமிழ்தமாகவே இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அது வந்து பெரிது கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உண்டால் அம்மை உலகம் இவ்வுலகம் வாழ்கிறதுக்கு காரணமான இந்திரருடைய அமிழ்தமே கிடைத்தாலும் சரி, இயைவது ஆயினும் அப்படின்னா கிடைச்சாலும் சரி, தனித்து வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இதில் பின்னாடி வந்து பொருள் கொடுத்துருப்பாங்க. இந்த அடிகளுக்குரிய பொருள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து புறநானூறுன்னு வந்துச்சு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த புறநானூரில் இருக்கக்கூடிய இன்னொன்று சொல்கிறேன். துஞ்சல் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சோம்பல். ஓகேங்களா? துஞ்சல் என்னும் சொல்லின் பொருள் சோம்பல். நெக்ஸ்ட் கொஷின், 9th கொஷின், கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி எந்தெந்த நூல்களில் பாடல்களில் பாடியுள்ளார்? அதாவது எந்த நூல்களில் வந்து பாடல் பாடியிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் நிறைய கொடுத்துருக்கேன். ஆன்சர் என்னதை பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புறநானூறும் பரிபாடலும். ஓகேங்களா? ஸோ வந்து புறநானூறு பரிபாடல் இதில் முக்கியம் என்ன அப்படின்னா பரிபாடல் வந்து அகமும் புறமும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புறநானூறுன்றது புறம் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா பரிபாடல் அப்படின்றது ஒரு இசைப்பாடல். ஓகேங்களா? பரிபாடல்ன்றது ஒரு இசைப்பாடல், அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10வது கேள்வி, வாடிவாசல் என்னும் கதையின் ஆசிரியர். இதுக்கு நான் குழு கொடுக்கல. ஓகேங்களா? ஏன்னா எது ஈஸியாக இருக்கோ அதுக்கெலாம் நான் கண்டிப்பாக குழு கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா டக்குன்னு கேட்டோன்னே இதுக்கெலாம் ஆன்சர் வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சீசு செல்லப்பா அவர்கள். வாடிவாசல் என்னும் கதையினோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா சீசு செல்லப்பா. நெக்ஸ்ட் கொஷின், கொள்ளேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எந்த நூல்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கலித்தொகை. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு வீரமாக இருக்கிறது, ஏறு தழுவுதலை பற்றி பேசினாலே அது வந்து கலித்தொகை தான். நம்ம வந்து இதிலேயே பார்த்துருப்போம் 10th. ஓகேங்களா? கலித்தொகை வந்து ஏறு தழுவுதலை பற்றி பேசுது. இந்த அடிகளும் ஏறு தழுவுதலை பற்றி தான் பேசுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொள் ஏற்று கோடஞ்சுவனை. கோடஞ்சுவனை கொம்பு உடையதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கொம்பு உடையவனை மறுமையும் புல்லாலே ஆயமகள். ஆயமகள் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இருப்பாங்கள்ல அவங்களாம். ஓகேங்களா? புல்லாலே அப்படின்னா தழுவ மாட்டாள். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏறு தழுவுதல் செஞ்சு மாட்டை தழுவாதவன் இருப்பான் பார்த்தீங்களா, காளையை அடைக்க இயலாதவன் இருப்பான்ல, அந்த பெண்களை ஆயமகள் அப்படின்னா ஆயர்களுடைய மகள்கள் தழுவ மாட்டாள்கள். ஓகேங்களா? அப்படி ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது, காளையை அடக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் உயிர் திறந்துருவாங்களா, ஆனால் கட்டிக்க மாட்டாங்களாம். அப்போ வீரத்துக்கு எந்த அளவுக்கு
அளவுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த பாடல் வழியாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் பொருளை படித்து வச்சிட்டிங்கன்னா ஏறுதழுவுதல்னு வந்தாலே கலித்தொகை தான் அடிச்சிடும். அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக படித்து வச்சுருங்க. ஓகேங்களா. ஓகே. கொள் ஏற்றுனா ஏறக்கூடிய, ஓகேங்களா, கொள்ளில் ஏறக்கூடிய கொம்புகளை உடைய மாடுகளை. ஓகேங்களா. அதான். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளாவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். சரி, ஓகே. ஆன்சர் என்று பார்க்கலாம். ஆன்சர் வந்து சீசு செல்லப்பா அவர்கள் தான். ஓகேங்களா. ஓகே. இவர் பார்த்தோம் அப்படின்னா சந்திரோதயம் மற்றும் தினமணி ரெண்டுலையும் வந்து உதவி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். இவருடைய சுதந்திர தாகம் அப்படின்ற நூலுக்காக 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதும் இவர் வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளுள் எந்த கூற்றானது சரி? ஒரு சொல்லுடைய அடிச்சொல் தான் பகுதி. அடிச்சொல்லே பகுதி. அப்புறம் விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். பகுதி சில நேரங்களில் மட்டும் வந்து சில சொற்களில் மட்டும் காலங்க காட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எந்த கூற்று வந்து சரி, எந்த கூற்று வந்து தவறு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3 கூற்றுகளுமே சரி தான். ஓகேங்களா. அதாவது வந்து ஒரு சொல்லோட அடிச்சொல், இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏறினார் அப்படின்னா ஏறு அப்படின்றது. ஓகேங்களா. அப்போ அதுதான் வந்து அடிச்சொல் அப்படின்றது. அப்போ அந்த சொல்லோட பாதி. ஓகேங்களா. அடிச்சொல் அப்படின்றத வேர்ச்சொல்னு சொல்கிறோம். ஓகே. அதுதான் பகுதி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதுன்னு பார்த்தோன்னா பகுதி. ஓகேங்களா. பகுதி வந்து விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும் அப்படின்னா வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சொல் ஏறினான் அப்படின்னா அந்த நான்றது வராமல் ஏறு அப்படின்னு வருதுல, அது மட்டும் தான் பகுதி. விகுதி பெறாமல் வரும். அதுதான் கரெக்டு. பகுதி சிற சொற்களில் காலம் காட்டும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பகுதி என்ன பண்ணாது, காலம் காட்டாது. ஓகேங்களா. பகுதினா ஃபஸ்ட்டு இவ்வளோ பகுதி பற்றின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாடினான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாடினான்றதில் பாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மட்டும்தான் பகுதியாக எடுத்துக்குவோம். பின்னாடி இருக்கக்கூடிய நான்றதை எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா. அப்படி இருக்கக்கூடியதில் பாடு அப்படின்னா பாடுன்றது இந்த இடத்துல என்ன பண்ணல, நம்மளுக்கான இந்த பொருளை வந்து காமிக்கல, காலத்தை காமிக்கல. ஓகேங்களா. பாடு அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒருவேளை அது எப்போ பாடுன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது. அதான். ஆனால் வந்து எல்லா சொற்களையும் காமிக்குவான்னு கேட்டால் எல்லா சொற்களையும் காலம் காமிக்காது, ஒரு சில சொற்களை காமிக்கும். ஓகே. அப்போ இந்த 3 கூற்றுகளுமே சரி. 14வது கேள்வி பார்க்கலாம். வினை பகுபதத்தில் வரும் இடைநிலையை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுத்து பேர் காலம் காட்டாது. இந்த கூற்று சரியா தவறா? உங்களால் வந்து பெருசாக இருக்கிறத படிக்க முடியலன்னா இந்த மாதிரி கூற்றுகளை எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கொஞ்சம் போல்டாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கதையாச்சும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. எழுத்து பேர் காலம் காட்டாது. இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி தான். ஓகேங்களா. எழுத்து பேருன்றது எப்பவுமே காலம் காட்டாது. ஓகேங்களா. எழுத்து பேர் அப்படின்றது புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாங்க, ஒரு பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். ஓகேங்களா. மொத்த பகுதி உறுப்புகள் 6. ஓகேங்களா. மொத்த பகுதி உறுப்புகள்னா 6 தான் நம்ம படித்து வந்திருப்போம். 7வது ஒரு உறுப்பு வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் எழுத்து பேர். ஓகேங்களா. 7வது உறுப்பு எழுத்து பேர். ஏன்னா 7வது உறுப்புன்னு கூட கேட்கலாம். அதுக்காக தான் நான் இதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த கூற்றானது பார்த்தோம் அப்படின்னா சரி. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. இந்த கூற்று சரியா தவறா? தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. இந்த கூற்று வந்து சரியா தவறான்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூற்றானது சரி தான். ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் வந்து தமிழில் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. மற்ற சொற்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எழுத்தோடு இன்னொரு எழுத்து ஒட்டி நமக்கு பொருளை தரும். ஸோ ஒட்டு மொழி. ஓகேங்களா. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்ன்றதை பார்க்கலாம். ஆன்சர் இன் முறிந்தது அப்படின்றதா சரியானது. ஏன் வந்து இது பொருந்தாது அப்படின்னா வந்தனன் அப்படின்னா வந்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிடிப்போம். அதில் இந்த அன்னுன்றது வருது. அதே மாதிரி காண்குவன் அப்படின்றதுல கான் ப்ளஸ் கூ அந்த இது வருதுல, அப்போ கூன்றது வருது. ஓகேங்களா. ஆனால் இன் அப்படின்றது வந்து முறிந்தது அப்படின்னா அந்த இதில் முறி கூட்டல் இத்து கூட்டல் அப்படி தான் எழுதுமே வரல, இன் அப்படின்ற அந்த வார்த்தை வராது. ஓகேங்களா. முறிந்தது அப்படின்றதுல இன் வராது. ஸோ இதுதான் தவறு. ஓகே. இது வந்து பகுபதற்கெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், புரியாதவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொறுத்து நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆன்சர் ஒவ்வொன்றுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணுறதுலாம் கரெக்டானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட் பார்க்கலாம். வெள்ளி வீதியார்னு கொடுத்துருப்பாங்க. வெள்ளி வீதியார் யார் கூட தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குறுந்தொகை. ஓகேங்களா. வெள்ளி வீதியார் எது கூட தொடர்புடையவங்க, குறுந்தொகை கூட தொடர்புடையவங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 3வது மேட்ச் பண்ணியிருக்கேன். அப்போ 3ன்னு போடணும். இங்கேக்குள்ளே ஃபஸ்ட்டுன்னு போடக்கூடாது, இது தவறு. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், நான் ஃபஸ்ட்டுக்கு 3வது இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3ன்னு தனியாக போடணும். அடுத்தது அண்ணாமலையார். அண்ணாமலையார் அப்படின்றவங்க வந்து எது கூட சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னா காவடி சிந்து கூட சம்மந்தப்பட்டவங்க. அப்போ 4வது மேட்ச் பண்ணுறேன்னா 4ன்னு போடணும். ஓகேங்களா. அடுத்து வாடிவாசல் அப்படின்றது சீசு செல்லப்பா. அப்போ 2வது மேட்ச் பண்ணுறேன். இளம்பெரு வழுதினா புறநானூறு. அப்போ 1. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. எடுத்தோடனே வந்து நீங்கள் சைடில் நம்பர் போட்டிங்கன்னா சைடில் போடுற நம்பரும் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் இப்போ இதுக்கு சைடில் போட்டிங்கன்னா 4 3 1 2 இருக்கும். அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அது தவறு. ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் பொறுத்துக கரெக்டாக உங்களுக்கு போட தெரியணும். அப்போ 3 4 2 1ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் இதுவெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை அப்போ வந்து பதிப்பு பணியை வந்து மேற்கொள்ளாமல் இருந்தாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நூல்கள் நமக்கு கிடச்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து யாருன்றதை பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சி.வை. தாமோதரனார் அவர்கள். ஓகேங்களா? இவரும் வந்து உவேசாவும் 2 பேரும் தான் வந்து பதிப்புலகில் ரொம்ப 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 முக்கியமானவங்க. ஓகேங்களா? சி.வை. தாமோதரனாருடைய காலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1832லேருந்து 1901. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா 1 இங்கிட்டு 2 இப்படி 3 இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ 1901 இங்கே 1832 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பதிப்பு பணியை மேற்கொண்டவர். ஆனால் வந்து இவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர். ஓகேங்களா? இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து வந்தவர். ஓகேங்களா? இங்கே தமிழ்நாட்டுக்கு இவர் வருவார். வந்து என்ன பண்ணுவார், 20 வயசுலேயே வந்து என்ன பண்ணுறாரு, நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரகுருபரர் எழுதியிருப்பார்ல, அதை வந்து உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டு அறிஞர்களோட கவனத்தை கவர்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சி.வை. தாமோதரனார் அவர்கள். ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமானவர். ஸோ வந்து என்ன பண்ணணும், தெளிவாக படித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக இவர்லேருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு கூட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவருக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்கலாம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலை எனும் மான பெரிது. இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறதுன்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழ் வரும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நிலையின் தெரியாது அடங்கியான் அப்படின்னா என்னுடைய நிலையிலிருந்து நான் திரிய மாட்டேன், நான் நேர்வழியில் தான் செல்வேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து நேர்வழியில் செல்வேன். யார் என்ன கெட்ட எண்ணங்கள் என்னுடைய செலுத்தணும்னு நினச்சாலும் நான் வந்து அதுலேருந்து திரிஞ்சு போக மாட்டேன். திரிஞ்சுனா மாறி, அதான் நிலையின் அப்படின்னா நேர்வழியில் போகிறது அப்படின்றதா சரி. தெரியாது அப்படின்னா நேர்வழியில் போகாமல் மாறுறது அப்படின்றது நான் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? அது என்னுடைய அடக்கமுடைமைக்கான எடுத்துக்காட்டு. அதை நான் அடக்கமாக என்ன பண்ணுவேன், வாழ்வேன். தோற்றம் மலையினும் மானப்பெரிய. அப்படி இருக்கவங்களுடைய அந்த உயர்வுன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது எதை விட பெருசா, மலையோட அளவை விட பெருசா. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவங்களுடைய அளவு பெருசு. ஏன்னா அவங்க நேர்வழியிலேயே வந்து தவறாமல் யார் என்ன சொன்னாலும் நேர்வழியில் செஞ்சு கொண்டு இருக்காங்களே, அவங்களுடைய பண்பானது தோற்றமானது மலையை விட பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது எந்த அதிகாரம்னு கேட்டாங்கன்னா அடக்கமுடைமை. ஓகேங்களா? மொத்தம் வந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருப்போம் அப்படின்னா 20 கேள்விகள். 20 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நேமோட சேர்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான கேள்வி இது வந்து ஆன்சர் மட்டும் 21 போட்டு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இது வந்து எந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.